Hi friends, welcome to Samayal. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி ஒரு குழம்பு ரெசிபி உடைச்சு ஊட்ன முட்டை குழம்பு. இந்த குழம்பு வந்து இதுக்கு சைடு டிஷ்ல எதுமே தேவை கிடையாது. இந்த உடைச்சு ஊட்ன முட்டை குழம்பு ரொம்ப சூப்பரா இருக்கும். அது எப்படி பண்ணதுன்னு வீடியோக்குள்ள போகலாம். Friends, இப்போ குழம்புக்கு 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊத்தி ஹீட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கடுகு வந்து நல்லா பொரிஞ்சிச்சு. இப்போ வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ சோம்பு வந்து ஒரு 1/4 டீஸ்பூன். இப்போ நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வந்து 3 வெங்காயம் பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். சின்ன சைஸ் வெங்காயம். பெரிய சைஸா இருந்தா ஒரே ஒரு வெங்காயம் எடுத்துக்கோங்க. Friends, இப்போ வெங்காயம் வந்து நமக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பச்சை மிளகாவை கீறி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து தக்காளி வந்து சின்ன சைஸ் தக்காளி 3 தக்காளி இதையும் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியும் பச்சை மிளகாவை சேர்த்த உடனே நம்ம மசாலா ஆட் பண்ணிடலாம். நான் மஞ்சப்பொடி வந்து ஒரு 1/4 டீஸ்பூன், மிளகாய் தூள் வந்து ஒரு 1 டீஸ்பூன் எடுத்துருக்கேன், தனியாத்தூள் ஒரு 1 டீஸ்பூன், உப்பு வந்து ஒரு 1 டீஸ்பூன். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே தக்காளி போட்ட உடனே நம்ம மசாலா போட்டதுக்கு அப்புறமா நம்மளுக்கு தக்காளி சீக்கிரமா வதங்கிடும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்க வெங்காயம் தக்காளி எதுவுமே நம்மளுக்கு தெரியாமல் நல்லா மேஷ் ஆகிடுச்சு. எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம குழம்புக்கு வேண்டிய தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 1 கப் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இந்த தண்ணியை நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ இதுக்கப்புறமா உங்களுக்கு உப்பு காரம் கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ க்ளோஸ் பண்ணி நல்லா இதை கொதிக்க விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஓப்பன் பண்ணலாம். ஒரு 5 நிமிஷம் ஆயிருக்கு. இப்போ நம்மளுக்கு குழம்பு நல்லா சுண்டி வந்துருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் 3 முட்டை இந்த மாதிரி உடச்சி வச்சுருக்கேன். இப்போ இதில் ஒவ்வொன்றா ஆட் பண்ணிக்கலாம். இதை ஃபஸ்ட்டு கொஞ்சம் நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சாதான் முட்டை வந்து உங்களுக்கு உள்ளே ஃபுல்லாக நல்லா வேகும். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 2 to 3 மினிட்ஸ் வரைக்கும் இந்த முட்டையை டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே விட்டுருங்க. இல்லைன்னா நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணிங்கன்னா உடஞ்சிடும். இந்த குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு மேலே நம்ம கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் நான் ஒரு 3 மினிட்ஸ் வந்து அப்படியே வந்து இதை டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டேன். லைட்டாக இந்த மாதிரி அப்பப்போ டேர்ன் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் லைட்டாக இப்படி. இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா நம்ம மஞ்சள் கருவெலாம் நம்மளுக்கு நல்லா வந்து குக் ஆகிடுச்சு. இப்போ 3 முட்டையும் நமக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இந்த ரெசிபிக்கு ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இந்த ரெசிபிக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய குழம்பு வெரைட்டிஸு நான் எக்கில் பண்ணியிருக்கேன். நீங்கள் என்னோடய வீடியோஸை செக் பண்ணி பாருங்கள். சுவையான உணவுடன் ஆரோக்கியமான வாழ்வு. தேங்க்யூ.